அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் நம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையா நிச்சயாதான் திரும்பாது. அவர் அனுப்புன காரியமாய் அதை வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அனுப்பின காரியமா என்ன செய்யுமா? வாய்க்கும். தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேச போகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த செய்தியை உன்னிப்பாய் நீங்கள் கவனிங்க. ஏனென்றால் இது ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. ஆனா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப அந்த வெளிப்பாடு தேவை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியம், இதை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா நாம் ஊழியம் செஞ்சோ ஜெபித்தோ சில நன்மைகளை பெற முடியாமல் போய்விடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மதிக்கிறானோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறானோ, அந்த அளவுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை இங்கே தேவன் ஒரு உவமையாய் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4:23 29 வரை வாசிப்பீர்களானால், கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். நல்லா கவனிங்க, இந்த செய்திக்கு அங்கிட்டு இங்கிட்டு திசை திருப்பாதீங்க, நீங்க கவனமா கேளுங்க. இன்னொரு முறை வாசிங்க. கேட்கிறதற்கு ஒருவன், கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். காது உள்ளவனாய் இருந்தால் யாருக்கெல்லாம் காது இருக்கு? கையெழுத்துங்க. அப்ப என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை காது இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டுமா? அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அளவு, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய அளவு, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு, தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு மதிக்கிறாயோ அந்த அளவின் படிதான் உங்களுக்கு அளக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு அது கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அவனிடத்தில் உள்ளதும் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யமானது, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, நல்லா பாருங்க, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, நிலத்தில் விதையை விதைத்து, இரவில் தூங்கி, இரவில் தூங்கி, பகலில் விழித்திருக்க, பகலில் விழித்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதை அவனாலே கண்டுபிடிக்க முடியாதான். அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து, விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும், நிலமானது முன்பு முளை, பின்பு கதிரையும், பின்பு கதிர், கதிரிலே நிறைந்த தானியத்தையும், அதுக்கப்புறம் தானியம், பலனாக தானாய் கொடுக்கும். அதுக்கப்புறம் அறுவடை என்று சொல்றாரு. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அறுக்கிறதுக்கு ஆட்களை என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தை எந்த அளவினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மதிப்பு தான் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை, ஆசீர்வாதம், சுகம் அத்தனையும் நீ அனுபவிக்க முடியும். எல்லாம் திரும்ப சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின் மதிப்புதான், மதிப்பின் அளவுதான் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஆசீர்வாதம், சுகம், பாதுகாப்பு, சமாதானம் அத்தனையும் அவனால அனுபவிக்க முடியும். அதனாலதான் எந்த அளவினால் என்று சொல்றாரு. நீ தேவனுடைய வார்த்தையை அசால்ட்டா கேட்டுட்டு அசால்ட்டா விட்டுட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட நேரத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அதை அசால்ட்டா நினைச்சேன்னா அதுக்கு நீ கொடுக்கல, அந்த மதிப்பை நீ நினைச்சல, அதனுடைய வல்லமை நீ அறியல, தேவன் வார்த்தையா தான் இருக்கிறாருங்கிறது புரியல. ஏதோ பைபிள்ல உள்ள வார்த்தையை சொல்றாங்க, ஐயா அது தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நீ எந்த அளவு நீ மதிக்கிறாயோ, அந்த கணத்தை கொடுக்கிறாயோ, அந்த மதிப்பின் அளவுதான் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் அளவு. நீ சுகத்தோடு, நீ மகிழ்ச்சியோடு, செழிப்போடு, பாதுகாப்போடு நீ வாழுகிறன்னா நீ அதுக்கு எந்த அளவுக்கு வார்த்தையை மதிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. அது தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து அதை விதைக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறார். அது ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கும் பொழுது அவன் சரியா என்ன செய்யணும்? விதைக்கணும். இதுல இந்த விதையை குறித்து 4 விதமான இடங்களிலே விதைக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, மத்தேயு 13 அதிகாரத்துல நீங்க போய் பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முள்ளுள்ள இடம், வழி அருகே விதைக்கப்படுகிறவர்கள், கட்பாறை மேல் விதைக்கப்பட்டது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விவசாயி விதையை குறித்து நம்ம இயேசு சொல்றார் என்று நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த விதையை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால இந்த செய்தி ஏதோ ஒரு விவசாயி ஒரு வயக்காட்டை வைத்து விவசாயம் பண்றாரு அந்த காரியத்தை சொல்றாருல்ல, அது உவமையா சொல்றாரு. அது எதுக்காக என்று சொன்னால், இது தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பரலோக ஆசீர்வாதத்தை எப்படி நீ அனுபவிக்க வேண்டும், எப்படி அதை நீ சுவைக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த விதை, தேவனுடைய வசனம்ங்கிறது விதை என்று சொல்லி இருக்கிறாரு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீ அனுபவிப்பதற்கான அந்த வசனம்ங்கிற விதை உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணுமா? விதைக்கப்பட வேண்டுமா? ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முழு உலகமே எதுல இருக்கு? விதையில தான் இருக்கு. இந்த முழு உலகமே விதையில தான் இருக்கு. இப்போ பொங்கலுக்கு காய்கறி வாங்குறீங்க. இந்த காய்கறி எல்லாம் எங்க வருதுன்னா, நம்ம பலசர கடையில போய் 100 தக்காளி, 500 வெண்டைக்காய், 1 கிலோ அப்படின்னு நீங்க வாங்குறீங்க வச்சுக்கிறீங்களா, காய்கறி வாங்குறீங்க. இந்த காய்கறி உங்களுக்கு பலசர கடையில இருந்து வர்றதா உங்களுக்கு தெரியும். பலசர கடையில இருந்து வாங்குறதா உங்களுக்கு தெரியும். ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து இந்த காய்கறியை வாங்குறது, இந்த பலசர கடையிலேயே அது காய்கறி மார்க்கெட்ல இருந்து வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அது மார்க்கெட்டுக்கு நீங்க வாங்கி உங்க வீட்டுக்குள்ள சமையலுக்குள்ள போய் அது உணவா போகுதுன்னா அது எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? விதை. ஒரு நிலத்துல விதையா விதைக்கப்பட்டு வந்ததுதான் கடைக்கு வந்திருக்கு.
அந்த கடையில இருந்து விற்பனையாகி தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கு. அப்ப அது எங்க இருந்து வந்திருக்குன்னா விதையில இருந்து தான் அது ஆரம்பித்து இருக்கிறது. கை தட்டுமா? விதையில இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. விலங்குகளும் அப்படித்தான். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி இதெல்லாம் நம்ம வந்து திருவிழாவுக்கு பண்டிகைக்கு நம்ம சாப்பிடுறோம். ஆனா அது எங்க இருந்து வருது? நம்ம அந்த கடையில 1 கிலோ ஆட்டுக்கறி போடுங்க, 1/2 கிலோ கோழிக்கறி போடுங்க, வந்து உடனே ஆக்கி தின்றோம். ஆனா அது சிந்தித்து பாருங்க. இந்த கறி எப்படி வந்துச்சு? இந்த ஆட்டுக்கறி எப்படி வந்துச்சு? அதுவும் எதுல இருந்து வந்ததுதான்? விதையில் இருந்து தான். விதையில் இருந்து தான். நாம் சாப்பிடும் மனிதனும் விதையில இருந்து தான் வந்திருக்கிறான். வித்து. எல்லாமே ஒரு விதை தான். அப்ப இந்த முழு உலகமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சொன்னால் தேவனுடைய சித்தம் விதை. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு விதை. கைத்தட்டும். ஒரு விதை. அல்லேலூயா. மொத்த உலகமும் அந்த விதைக்குள்ளதான் கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த விதை என்ன செய்யணுமா? சரியா நிலத்துல என்ன செய்யணும்? விதைக்கப்படணும். சரியா விதைக்கப்படணும்னா விதைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வழி அருகே விழுந்துரும். சிலது கட்பாறை மேல் விழுந்துருது. சில முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துருது. ஆனா நல்ல நிலத்தில் விதையை வீசுறவன் கண்டமேனிக்கு வீச மாட்டான். அது சரியான அந்த இடத்துல அந்த நிலத்துல விதைக்கணும். அதே போலதான் உன் இருதயமாகிய நிலத்துல தேவனுடைய வார்த்தையை நீ சரியா விதைச்சா நல்லதையே பேசி நல்ல வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை விதைச்சா அது கண்டிப்பா பலன் கொடுக்கும். அது கண்டிப்பா என்ன செய்யும்? அதுல 27ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 4:27. இரவில் தூங்கி இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அவனுக்கு அது தெரியாத விதமாய் விதை முளைத்து விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இரவில் தூங்கி பகலில் விழித்து அது நமக்கு தெரியாத அளவுக்கு. அப்ப என்னன்னா நம்மள அறியாமலேயே இருதயத்துக்குள்ள அந்த விதை என்ன செய்யுது? தேவனுடைய வார்த்தையாய் விதை என்ன செய்யுது? வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். உனக்கு தெரியாது அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆனா அந்த விதை வளர்றதுக்கு ஒரு விவசாயி இருக்கிறான் வச்சுக்கிறீங்களா? அந்த விதையை வந்து இன்னைக்கே விதைச்சிட்டு பொங்கல் அன்றைக்கு இன்னைக்கே விதைச்சிட்டு நாளைக்கு போய் அறுக்கிறதுக்கு போவானா? போக மாட்டான். அந்த விதைச்சதுக்கு அப்புறம் அந்த விதை அறுவடைக்கு வரும் வரை காத்திருப்பான்ல. அதத்தான் அங்க சொல்றாரு பாருங்க. விதை இரவில் தூங்கி முளை எப்படி என்றால் எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் நிலமானது முன்பு முளை முளை பின்பு கதிரையும் பின்பு கதிர் கதிரிலே நிறைந்த தானியத்தை தானியம் அதுக்கப்புறம் அறுவடை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. முளை முளை அதுக்கப்புறம் என்னது? கதிர் கதிர் தானியம் தானியம் அறுவடை. அறுவடை 4 பகுதியா இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்காங்க தெரியுமா? நானும் ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருந்தேன். ஜஸ்டின் பிரபாருடைய டீச்சிங் கேட்டாங்கன்னா அப்படியே மெய் சிலிர்ந்து போயிருவேன். அப்படி தேவனுடைய வார்த்தை குறித்து போதிச்சா அவ்வளவு அருமையா போதிப்பாரு. அப்ப நான் என்ன சொன்னா ஜஸ்டின் பிரபார்ட்ட போய் நம்ம நின்னுட்டோம்னா மோன்ஸ்லாஸ்ல போய் நம்ம பார்த்துட்டோம்னா எசகா பிரான்ஸ் பக்கத்துல போயிட்டோம்னா அப்படியே அவரை மாதிரி மாறிடலாம். அவரை மாதிரி மாறிடலாம். அதாவது விவசாயி இன்னைக்கே போட்டுட்டு நாளைக்கு போய் எதிர்க்க முடியாது. அத அறுக்க முடியாது. நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்? எசகா பிரான்ஸ பார்த்த உடனே அப்பா அவர் மீட்டிங்ல போய் அன்னைக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே அவரை மாதிரி மாறிடலாம். மோகன் ஸ்லாசர் மீட்டிங் போயிட்டு மோகன் ஸ்லாசர் பக்கத்துல போய் நின்னுட்டு அப்படியே மோகன் ஸ்லாசர் மாதிரி மாறிடலாம். ஜஸ்டின் பிரவர் டீச்சிங்க கேட்டு ஜஸ்டின் பிரவர் மாதிரியே மாறிடலாம்.
அப்படி நினைத்து வாழ்ந்த நாட்கள், நான் சில காலங்கள் அந்த காலத்தை வீணாக்கிட்டேன். ஆனா தேவன் எனக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, எப்பா, ஒரு விவசாயி விதையை விதைக்கும் பொழுது அந்த விதை என்ன செய்யுதா? முளையாகுது. முளை கதிராகுது. கதிரு தானியமாகுது. தானியம் அறுவடைக்கு வருது. அதே மாதிரி எசகா பிரான்ஸ் கொடுத்தாலோ, மோகன் ஸ்லாசர் கொடுத்தாலோ, டிஎல் ஆஸ்மான் கொடுத்தாலோ, ஐயா ஓரல் டிராப்பட் கொடுத்தாலோ, அந்த ஊழியக்காரருடைய செய்திய நீ கேட்டு 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 அவரை மாதிரியே ஒரே நாள்ல நீ மாறிட முடியாது. அவரை மாதிரியே ஒரு மாசத்துல மாறிட முடியாது. நீ நினைச்சிருக்க அவரை பார்த்த உடனே அவர் இப்படி ஒரு மாசத்துல மாறி இருப்பாரு, கிடையாது. அவர் பல ஊழியக்காரங்களுடைய, அவங்களுக்கு முன்னோருடைய ஊழியக்காரங்களுடைய செய்தியை கேட்டு கேட்டு அவரும் அவருடைய இருதயத்தின் நிலத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? விதைச்சு அந்த விதையை அவர் வளர விட்டு வளர விட்டு வளர விட்டு அது வந்து முளையாகி கதிராகி தானியமாகி அது அறுவடைக்கு வந்துதான் இன்னைக்கு ஜொலிக்காங்க. அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, அந்த ஊழியக்கார் பக்கத்துல போன உடனே அத மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்காங்க. இல்ல, அது ஒரு பிளெஸிங் இருக்கலாம். ஆனா முழுமையான வளர்ச்சி என்ன தெரியுமா? அந்த ஊழியக்கார் கொடுக்கிற செய்திய நீ அதை கேட்டு உன் இருதயமாய நிலத்துல அத அவர் எப்படி விதைச்சு வளர்த்தாரோ அதே மாதிரி நீனும் அந்த விதையை என்னச்சுன்னு விதைச்சு வளர்க்கணும். கை தட்டும். வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவன் ராஜ்யத்துக்குரியான விதிமுறைகள். இன்னைக்கு சுகத்தை பெறதுக்கு வாஞ்சிக்கிறாங்க வச்சுக்கிறீங்களா? ஒரு பெரிய சுகமளிக்கிற ஊழியக்காரர் நான் போய் நின்னுட்டா சுகமாகலாம், வரங்கள் மூலியமா சுகமாகலாம். ஆனா நிரந்தரமான சுகம் என்ன தெரியுமா? சுகத்தை குறித்தான தேவனுடைய வசனம் உன் இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது கதிராகி முளையாகி தானியமாகி அறுவடைக்கு வந்து அப்பந்தான் உன்னுடைய நிரந்தர சுகத்தை நீ உன்னால பாதுகாக்க முடியும். ஒரு 100 பேர் சங்கிலி போட்டு ஜெபம் பண்ணி ஐயா நீ சுகத்தை பெறுவது ஒரு அனுபவமா இருந்தாலும் அதை விட முக்கியமான என்ன தெரியுமா? நிரந்தரமான சுகம். யெகோவா ரஃபா, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன் என்று சொல்லி அந்த விதையை மனித இருதயமாகிய நிலத்துக்குள்ள விதைச்சு அதை நீ வளர விட்டு வளர விட்டு வளர விட்டு அது முளையாகி அது கதிராகி அது தானியமாகி அது அறுவடைக்கு போகும்போது நீ சுகத்தோடு வாழுவ, பிறரையும் சுகமாக்கி கொண்டிருப்பாய். கை தட்டுவோம். பிறரையும் சுகமாக்கி கொண்டிருப்பாய். ஆனா இந்த சத்தியத்தை நான் ஆரம்பத்துல அறியல, ஓடிக்கிட்டே இருப்பேன். அவர் போய் பக்கத்துல நின்னுட்டா, இப்போ ஒரு குழந்தை கற்பம் தரிச்சிருக்காங்க, அவங்க பக்கத்துல போய் இவங்க நின்னனால இவங்க குழந்தை கற்பம் தரிக்க முடியுமா? முடியாது. ஒரு 2 நிமிஷத்துல அவங்க பக்கத்துல இருந்தனால அவங்கள மாதிரி மாற முடியாது. ஆவி இறங்கலாம், ஆனா தேவன் ஒரு விதிமுறையை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விதிமுறை என்னன்னா விதை. தேவனுடைய வசனங்கிறது விதை. அந்த விதை உன் இருதயத்துக்குள்ள, நிலமாகிய இருதயத்துக்குள்ள. ஒரு விவசாயி, அதாவது ஒரு கற்பம் தரித்தவங்க வயிற்று குழந்தையோடு இருக்கிறாங்க, ஐயா எனக்கும் குழந்தை வேணும் அப்படிங்கறதுனால அந்த மனிதர்கள் பக்கத்துல அந்த பெண் பக்கத்துல இவங்க போய் நிக்கிறனால அவங்கள மாதிரி மாறிட முடியாது. அப்படின்னா முட்டாள்தனம். உனக்குள்ள அந்த வசனம் விதைக்கப்படணும். ஆண்டவர் சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் என்று சொல்லி இருக்குல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறணும்னா அந்த விதைய விதைச்சுக்கிட்டே இரு. அது முளையாகும், அது கதிராகும், அது தானியமாகும், அது வந்து அறுவடைக்கு போகும். அது வர ஒரு விவசாயி நிலத்துல விதைச்சிட்டு காத்திருக்கிறான்ல, அந்த விதை வளர்றதுக்கு வெயிட் பண்றான்ல, அதே மாதிரி உனக்குள்ள அந்த விதை என்ன செய்யுது? வளருது என்று சொல்லி அந்த விதையை வளர்க்கறதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரரை பார்த்துட்டு அவருடைய செய்தியை கவனி, அவருடைய செய்தியை கவனிச்சு அதை கேட்டு நீ வீட்டில் அதை செயல்படுத்துறியா? என்னன்னா
அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், அவரை மாதிரியே தாடி வைக்கணும், அவரை மாதிரியே கேரா எடுக்கணும், அவரை மாதிரியே நடக்கணும், அவரை மாதிரியே. அப்ப இது என்னன்னா, அவங்களுடைய வெளிப்பிரகாரத்தை தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்களே தவிர, அவர் கொடுக்கிற டீச்சிங் இருக்கு பாத்தீங்களா, சத்தியம், அது அவங்க இருதயத்துல விதைக்கப்பட்டு, அது அவர் எப்படின்னா, அவர் அந்த நிலையை அடைகிறதுக்கு அவர் எவ்வளவு அர்ப்பணிச்சிருப்பார் தெரியுமா? அவர் அந்த நிலையை அடைகிறதுக்கு அவர் பாடாப்பட்டு, அவர் பல சோதனைக்குள்ள மாம்சத்துல போய் அடிபட்டு, அதுக்கப்புறம் வார்த்தைக்குள்ள வந்து, அதுக்கப்புறம் தான் பிளஸிங்ல வந்திருப்பாரு. இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் மேடையில ஜொலிக்கிறது மட்டும், இந்த வெளிப்பிரகாரத்தை மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐயா தேவனுடைய ராஜ்யம் விதைக்கு ஒப்பானது. தேவன் அவர் கொடுக்கிற வசனத்தை நீ கேளு, அவர் கொடுக்கிற சத்தியத்தை நீ கேளு, அதை கேட்டு அப்படியே நீ பயன்படுத்து. அதுதான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்லுவாங்கல்ல, அந்த வசனம் அப்படி, இந்த வசனம் இப்படி. ஆனா அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த வசனம் எங்க இருக்கு, இந்த வார்த்தையினுடைய அது வசனம் எங்க இருக்கு தெரியாது. உலகத்தின் காரியம் பூரா தெரிஞ்சிருக்கும், வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வெளிப்படையா கேட்டதை மட்டும் மண்டைக்குள்ள வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வெளியே விட்டுருவாங்க. ஆனா அவன் அதை கேட்டு அதை இருதயத்துக்குள்ள வச்சு அதை விதைச்சு அது முளையாகி அது கதிராகி தானியமாயினா அவன் எந்த நேரமும் அதை பேசிக்கிட்டே இருப்பான். சிலர் சொல்றாங்க, அவங்க என்ன எப்ப பார்த்தாலும் கொடுக்கிற பத்தி சொல்றாங்க. கொடுக்கிற சொன்னா அந்த விதை விதைச்சு அது கதிராகி தானியமாகுது, அதனால அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. சிலருக்கு எல்லாம் சொடக்கு போட்ட நேரத்துல எல்லாமே நடந்துடணும். சொடக்கு போட்ட நேரத்துல எனக்கு ஆண்டவர் பேசினாரு, பெண்ணிகிமை போல அப்படின்னு சொன்னாரு. என்ன ஆண்டவரே பெண்ணிகிமை போலன்னு சொன்னீங்க? அப்ப பெண்ணிகிமை மாதிரி ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே கூட வாரும், ஆவியானவரே எனக்குள்ள தங்கும், இப்படி சொல்லி சொல்லி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாரு, பெண்ணிகிமை இப்படி ஒரு வாரத்துக்கா சொன்னாரு, அவர் ஒரு மாசத்துக்கா சொன்னாரு. ஆவியானவரே ஆவியானவரே என்கிற அந்த விதைய அவளை எவ்வளவு ஆண்டு காலம் ஒரு விவசாயி நிலத்துல விதைச்சு அது அறுவடைக்கு வரும் வரை காத்திருக்கும் வரை வெயிட் பண்ற மாதிரி அவர் எவ்வளவு காலம் ஆவியானோடு நெருக்கமா இருந்திருப்பார் உனக்கு தெரியுமா? நீ சும்மா மேடையில வாரும் தூய ஆவியானவரே இப்படி சொன்னா பெண்ணிகிமை மாதிரி மாறிடலாம்னு நினைக்க, நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. பெண்ணியும் இந்த ஆவியானவரோடு நெருக்கத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு காலம் எடுத்தாரு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு, அந்த சத்தியத்தை அதை எப்படி எவ்வளவு காலம் நடந்தாரு, அவருக்கு எவ்வளவு சோதனை பிசாசு கொண்டு வந்திருப்பான், அதை மீறி ஆவியானவரோடு எவ்வளவு நெருக்க இருக்கிறாரு. நீ அப்படி இருக்கிறியா? நீ அப்படி இருக்கிறியா? நீ அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கியா? அவரை மாதிரியே வெளிப்படையான காரியத்தை மட்டும் செய்ய நினைக்கிறியே, அவரை மாதிரி பைபிள் தியானம் பண்றியா, அவரை மாதிரியே தேவனுடைய வார்த்தை ஒரு இடத்துல விதைக்கப்படுதா, அந்த வார்த்தை நீ வளர விடுகிறாயா? அப்படி நீ வளர விட்டாதான் ஒரு காலத்துல நீ நினைச்சுவாய், நீ அறுவடையின் ஊழியக்காரனாய் மாறுவாய். கை தட்டும், மாறுவாய். ஹல்லேலூயா. தேவனே அந்த ராஜ்யத்தின் நிபந்தனையா சொல்றாரு. அது எனக்கு இன்னைக்கு காலையில எசேக்கியேலை குறித்து ஆண்டவர் சொன்னாரு. எப்ப எசேக்கியேலை எப்படிப்பா நடத்துன? எசேக்கியேல் 47:3-4 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு, ஒரு தேவதூதன் எசேக்கியேலை நீச்சல் ஆழத்துக்குள்ள நடத்துறதுக்கு எப்படி நடத்துறான்னா, தமார்னு தூக்கி நீச்சல் ஆழத்துல கொண்டு போடல, எப்படி நடத்துறான் பாருங்க. கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து, 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அது அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர்
1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. அந்த தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. அது கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இது ஒரு விவசாயி, இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு விவசாயியை வச்சு விளக்குன அதே அர்த்தத்துக்கு ஒப்பனையா இருக்கு. எப்படி விதையை விதைச்சு மறுநாளே அவன் அறுவடைக்கு போல. அது என்னது? முளை, கதிர், தானியம், அறுவடை. அதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீச்சல் ஆழத்துக்குள்ள இக்கரையில அக்கறையில வெகு திரளான விருட்சங்களை அணிவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1000 முழம், செகண்ட் ஒரு 1000 முழம். அது கணுக்கால் அளவு, அது முழங்கால் அளவு, அது இடுப்பு அளவு, அடுத்தது நீச்சல் ஆழம். அப்ப என்னது? அது விதையின் வளர்ச்சியை போலவேதான் இசைக்கேலையும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரங்களில் நான் அப்படி நினைச்சேன் உண்டு, பெண்ணிகம மாறி ஓரல் ராப்பட்ட மாறி. ஆனா ஆண்டவர், எப்பா நான் சொன்ன மாதிரியே செய்வேன், அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அவங்க அந்த நிலையை அடைகிறதுக்கு அவங்க விதைக்கு, என் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை இருதயத்துல அது பொக்கிஷமா வச்சு அவங்க வளர்த்தது உனக்கு தெரியாது. மேடையில நின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் நீ பாக்குற. ஆனா அந்த விதை அந்த முளையாகி, கதிராகி, தானியமாகி அது அறுவடைக்கு வருமாறு அவங்க காத்திருந்தாங்க. அதுபோல நீ என்னுடைய வார்த்தைய ஒரு பொக்கிஷமா, அந்த வார்த்தையை மதிச்சு, இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்க, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவ மாதிரியே செத்தவனை எழுப்புவேன், இயேசுவை காட்டில மேல எழுப்புவேன். அது ஒரு விதை. அந்த விதை முளையா வருமர விடாத, முளை கதிரா வருமர விடாத, அது தானியமா வருமர விடாத, அது அறுவடைக்கு வருவர விவசாயி காத்திருக்கிறான்ல. அதை கண்டமேனிக்கே விதைச்சிட்டு வந்தான். அந்த சரியான நிலத்துல விதைச்சான்ல, அதே மாதிரி இருதயமாகிய நிலத்துல நீ சரியா விதைச்சுக்கிட்டே இரு, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வளருமா? ஒரு நாள் நைட்ல தூங்கி இருப்பானா, தூங்கத்திலேயே அந்த விதை வேலை செய்யுமா. நம்ம அறியாத நேரத்துல அது என்ன செய்யுமா? அது வளரும். திடீர்னு பார்த்தா இயேசு மாதிரி அற்புத அடையாள ஊழியமா இருப்பான். திடீர்னு பார்த்தா பெண்ணிகம மாதிரி உலகத்தை அசைக்கிற மனிதனா இருப்பான். ஓரல் ராப்பட்ட மாதிரி கை கால் வளரக்கூடிய. அதுக்கு காரணம் என்னதுன்னா, ஐயா அதை பார்த்த உடனே அவரை மாதிரி செய்யறதுனால அல்ல, அவர் கொடுக்கிற அந்த விதைய நீ அதை உள் வாங்கணும். அதை உள் வாங்கி நீ தனிப்பட்ட முறையில அதை எப்படி செய்யற? நான் தான் உங்களுக்கு போதிக்க வச்சுக்கிறேங்களா, நான் போதிக்கிறத நீங்க அப்படியே கேட்டு 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 அதை மட்டும் சொல்லிட்டு அப்படி 2 நாள்ல போறதல்ல. அது நீ தனிப்பட்ட முறையில நீ தனியா இருக்கும் பொழுது நீ எப்படி அந்த விதையை நீ வளர விடுற, அதுதான் உன் வாழ்க்கையை மாத்தும். கை தட்டும், அதுதான் மாத்தும். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே நம்ம வெளிப்படையா காட்டுறதுனால நீங்க அப்படி மாறிட முடியாது. நான் ஓரல் ராப்பட்டு பக்கத்துல நின்னாலும் சரி, நான் பெண்ணிகையும் பக்கத்துல நின்று வேணா விடலாம். ஆனா நான் முழுமையான தேவன் எதிர்பார்க்கும் மனிதனாய் நான் வரணும் என்று சொன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தின்படி நான் நடக்கணும். அந்த விதையை நான் வளர விடணும். அந்த விதை என்ன அனுபவபூர்வமா ஆண்டவர் அப்படி நடத்தின, அப்படி எனக்கு ஒரு ஆசை உண்டு. போய் டக்குன்னு அப்படி கப்புன்னு வாங்கிட்டு கப்புன்னு பெரிய ஆளா வந்துடலாம். நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. நான் சொன்னது நடக்கும். நான் உனக்கு குறிப்பிட்ட ஊழியக்காரங்க, இப்போ ஜஸ்டினுடைய மெசேஜ் எல்லாம் பாருங்க, அவரு ஜஸ்டினே எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் முன்ன ஆரம்பத்துல அந்த செய்தியை கேட்போம், அது எங்களுக்கு ரொம்ப அந்த தேன் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஊழியக்காரர் அவர் ஜஸ்டின்ங்கிற பேரை கூட நாங்க பார்த்தது கிடையாது. அந்த சத்தியத்தை அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவோம். இது நல்லா இருக்க, ஒரு டிஃபரெண்டா இருக்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்க. ஆனா ரொம்ப நாளா தெரியாது எனக்கு அவர் பேர் ஜஸ்டின். அப்போ எங்களுடைய ஆவியானவர் எப்படி நடத்தினார்னா, அந்த ஏக்கம் என்னன்னா, இந்த சத்தியம் தான் உண்மை, இதை நம்ம என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், இதை நம்ம அப்படி வளர்க்கணும். அல்லேலூயா.
அதுதான் ஒரு மனிதனை உருவாக்கும். அல்லேலூயா. நீங்க வெளிப்படையான அனுபவம் இல்ல, அவரை மாதிரியே ட்ரெஸ் அடிக்கணும், அவரை மாதிரியே ஷூ போடணும், அவரை மாதிரியே பண்ணணும் அப்படிங்கல. அது அவர் அந்த நிலையை அடைகிறதுக்கு அவர் எவ்வளவு பைபிள் ரீட் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு நோட்ஸ் எடுத்திருப்பாரு, எவ்வளவு பாதைகளை கடந்து, அதை நமக்கு தெரியவே தெரியாது. கடைசியா மேடையில பேசுற 2 வார்த்தையை மட்டும் நம்ம புடிச்சுக்கிறோம். அவர் 2 வார்த்தை சொல்றதுக்கு அவர் எவ்வளவு நேரம் இருப்பார் உனக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் அந்நிய பாஷைக்குள்ள இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்ற அந்த 2 வார்த்தையை தான் நீங்க புடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த வார்த்தை வெளிப்படுகிறதுக்கு அவங்க எவ்வளவு விளக்கறி. ஒரு விவசாயி ஒரு நிலத்தை குறித்து தேவன் போதிக்கும் பொழுது அவன் விதைச்சிட்டு அதுக்கு எவ்வளவு விளக்கறியை செலுத்துறான். காத்திருக்கிறான்ல, கதிராகும் வரை, முளையாகும் வரை, தானியமாகும் வரை, அறுவடை வரை காத்திருக்கிறான்ல. டீ கடையில போகும்போது என் ஃப்ரெண்ட் என் கூட படிச்ச ஒரு எல்ஐசில வேலை பார்க்கிறார். எனக்கு நான் டீ வாங்கி கொடுப்பேன். அப்ப அவர் சொல்லுவாரு, எல்ஐசி போடு எல்ஐசி போடுன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன்பா, ஒருத்தனுமே போட முடியும். ஆனா எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படிதான் ஆட்களை பிடிப்பானோ தெரியல. எல்ஐசியிலே அவருக்கு வருமானம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் வருது. பிளைட்ல போறாங்க, அங்க போறாங்க, வெளிய நாடுகளுக்கு எல்லாம் கூட்டு போறாங்களாம். அவர் சம்பாதிக்க நானு சொல்லதான் செய்யறேன். ஆனா நான் சொன்னா ஒரு வயலும் போட முடியும். அது என்ன காரணம் தெரியுமா? இவருக்கு என்னன்னா, அவன் 5 லட்சம் சம்பளம் வாங்குறான், எல்ஐசில 5 லட்சம் வருது, அதே மாதிரி நம்மளும் 5 லட்சம் வந்துரும் அப்படின்னு சொல்லிதான் இவன் ட்ரை பண்றான். ஆனா அந்த 5 லட்சம் வாங்குறதுக்கு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான், எவ்வளவு பேர் அவனை குழப்பிருப்பாங்க, அந்த குழப்பத்தை நிவர்த்தி ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும், எவ்வளவு நேரம் எக்ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அதை திரும்ப திரும்ப அவன் போடுவோமா, திரும்ப போட மாட்டேன்பா, திரும்ப போவான், திரும்ப போவான், திரும்ப போவான், திரும்ப போவான். அவன் எவ்வளவு அடி அவமானம் அதெல்லாம் பார்த்து ஒரு லெவலுக்கு வந்தான்னு இப்ப உட்கார்ந்த இடத்துல எங்க போட்டாலும் இவனுக்கு கம்சன் வந்துரும், எங்க போட்டாலும் இவனுக்கு கம்சன் வந்துரும். ஆனா முன்னாடி அப்படி இல்ல, அவன் வீடு வீடா அலையணும், அவன் குழப்பத்தை தீக்கணும், அவனுக்கு சின்ன டவுட் வந்தாலும் தீக்கணும். அதுவரை அந்த ஆளுக்காக இவன் விளக்கரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இவன் என்ன பார்க்கான், அவன் 5 லட்சம் வாங்குறான, அப்ப நம்மளும் 4 பேர்ட்ட சொன்னா நமக்கு 5 லட்சம் வந்துருந்தா நினைக்கானே தவிர, அவன் எவ்வளவு அந்த நிலையை அடைகிறதுக்கு எவ்வளவு தோல்வி, எவ்வளவு அடி, எவ்வளவு ஆட்களை அலைஞ்சிருப்பான், எத்தனை முறை சொல்லியிருப்பான், அதை அவனுக்கு புரியாது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஆரம்பத்துல பெண்ணியம மாதிரி ஈஸியா ஊழியம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த நிலையை அடைகிறதுக்கு அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட விளக்கரையும், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற அளவு, பைபிள் வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதை கொடுக்கும் பொழுது, ஓ இப்படித்தானே அவங்க வாழ்ந்திருக்காங்க, இப்படித்தானே வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாமே வெளிப்படையாகவே 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு 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 அப்படியே நீ போயிடுறீங்களே தவிர உனக்குள்ள மாற்றம் இருக்கா? உங்களுக்குள்ள அந்த மாற்றம் இருக்கா? அந்த விளக்கரையத்தை நீங்க செலுத்திருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குன்னு சிலரால கண்டுபிடிக்க முடியல. இந்த பைபிள்ல இருக்கு, பைபிள்ல இருக்குன்னா எங்க இருக்கு? அப்ப என்னது, உடைய கவனம் எங்க போகல? உலகத்து மேல இருக்கிற கவனம் எங்க போகல? வார்த்தை மேல போகல. அது ஒரு ஜீவன் விதை. அது கண்டிப்பா வளரும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாங்கொட்டையை தூக்கி போட்டா மாமரம் வந்துருது. ஒரு சாதாரண மாங்கொட்டை ஒரு மாமரம், அந்த விதையான மாமரத்தை உண்டாக்குமானால் தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ள என்ன இருக்கா? உயிர் இருக்கு. அந்த விதை உன் இருதயத்துல இருக்கும்போது அது வளர்ந்து, நான் தேவர்கள் தான், நான் தேவர்கள் தான், வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், நான் அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த வெறி இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கு. ஒரு மாங்கொட்டை மாமரத்தை உருவாக்குமானால் எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை அதுல உயிர் இருக்கிறனால கண்டிப்பா அது தேவர்களை போல அந்த வார்த்தை என்ன உருவாக்கும். எல்லாமே சொடக்குடுற காலத்துல எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குன்னு நினைக்கீங்க.
அவன் 10 லட்சம் வாங்கிட்டான், நான் 10 லட்சம் வாங்கணும். அவன் 10 லட்சம் வாங்குறதுக்கு அவன் கடைசியா ஒண்ணு சொல்லியிருப்பான், ஏய் இவ்வளவு போட்டா இவ்வளவு ஆதாயம், இப்படி போய் சொல்லு அப்படின்னு. இவன் அதைத்தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவர் பேசிக்கல இருந்து வந்திருப்பாரு. அவன் குழம்பி இருப்பான். குழப்பமான நேரத்துல என்ன சொல்லணும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது எல்லாத்தையும் சொல்லி 10 தடவைக்கு 50 தடவை அந்த ஆளை தேடி அலைஞ்சிருப்பான். அதெல்லாம் அலைஞ்சுதான் அந்த நிலைக்கு வந்திருப்பான். இவன் என்ன நினைப்பான், அவரை பார்த்து இவர் கடைசியா சொன்னதை மட்டும் சொல்லிட்டு நடப்பான். அவர் சொன்னார்ல அப்படியே சொல்லுவோம். ஆனா அவனுக்கு போடுறாங்க, நமக்கு போட. ஐயா, அவர் எவ்வளவு எஃபெக்ட் போடுறாரு உனக்கு தெரியுமா? எவ்வளவு எஃபெக்ட் போடுறாருன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. அவர் வெளிப்படையா பேசுறத மட்டும் பார்த்து அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறியே, அவர் எவ்வளவு விளக்கரையும் செலுத்திருப்பாரு, அதை நீ செலுத்தி பாரு. அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருங்க. அந்த பிரசன்னம் முகத்திலே தெரிஞ்சிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்துல நாளுக்கு நாள் பிரசன்னம் மங்கி கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரியவன் கண்டுபிடிச்சிருவான். உங்களுடைய முகத்துல நீ இருதயத்துல வசனத்தை விதைச்சு அதை வளர விட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு, ஒரு விவசாயி என்னெல்லாம் செய்யறான், டெய்லி காலையில தண்ணி பாய்ச்சுறான், உரம் வைக்கிறான், அதை கிளியர் பண்றான். இன்னைக்கு அப்படியே நம்ம பண்றோம். ஒரு நாள் தேவர்கள் என்னை பலப்படுத்தும், நான் மேல இருந்து கீழே குதிக்கட்டா, மேல இருந்து ஜம்ப் பண்ணட்டா, ஆண்டவருக்கா உயிரே விட்டுருவேன். யாராவது அவங்கள ஒரு சின்ன ஒரு வார்த்தை அவமானம் பேசிட்டா அன்னைக்கு புஷ்வான மாதிரி பேரு. அப்ப விதைங்கிறது என்ன? விதைங்கிறது என்ன நினைச்சிட்டான்னா, ஒரு விவசாயி ஒரு நிலத்துல விதைக்கிறான் வச்சுக்கிறீங்களா, நிலத்துல விதைய போட்டுட்டு இது வரும், ஒரு 6 மாசம் கழிச்சு நெல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மறுநாளே போய் இல்ல இந்த விதையை எடுத்துருவோம் அப்படின்னு தோண்டி எடுப்பானா? உள்ள வச்சுட்டு எடுத்துட்டு, உள்ள வச்சுட்டு எடுத்துட்டு, உள்ள வச்சுட்டு எடுத்துட்டு அப்படி இருப்பானா? அவன் விதைச்சுட்டான்னா அவன் அற்புதத்துக்கு தான் எதிர்பார்ப்பான். இன்னைக்கு நிறைய நினைக்காங்கன்னா, எனக்கு பண கஷ்டம், எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, நான் லாக் ஆயிட்டேன், எனக்கு இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது. அதுக்கு முந்தின நாள் என்ன சொல்லியிருப்பான், கர்த்தரை தொழுது கொள்ளுற யாவருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ண, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்கு. 2 நாள் சொல்லுவான், 3ஆம் நாள் என்ன சொல்லுவான், அதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு இல்ல, நான் எங்க போவேன், ஏது போவேன். அப்ப என்ன, விதைய வச்சுட்டு எடுப்பியா? ஒரு விவசாயி நிலத்துக்குள்ள விதைய போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்பானா? ஒரு நாள் வசனத்தை சொல்ற, ஒரு நாள் பிசாசுடைய வார்த்தையை சொல்ற, பிசாசுடைய விதையை சொல்ற. அப்ப இன்னைக்கு என்னன்னா, நீ விதைச்சிட்டியா, வாய பொத்திட்டீரு, அது கதிராகும் வர, அறுவடை வர வாய பொத்து. அது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல், அது ஒரு பை வளர்ந்துகிட்டு இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வளர்ச்சி உண்டாகும். அது தெரியாது. அது தூங்கி முழிக்கும் போது தெரியாத நேரத்துல அந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு அறுவடைக்கு எழுப்புதலுக்கு தயாராகும். அது உனக்கு தெரியாது. நீ சோர்ந்து போவாத. நிலத்துல விதைச்சிட்டியா, எதிர்பார்ப்போடு இரு. என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். கை தட்டும். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். நீங்க சரியா விதைக்கலங்க, நீ சரியா விதைக்கல. சொடக்கு போடுற நேரத்துல எல்லாம் நடந்துடணும். அவங்களுக்கு பொறுத்து இருக்க முடியல. அவர் ஆண்டவர் பொறுத்திருக்க எது சொல்றாருன்னா, உனக்குள்ள விதை வளரணும்பா. இது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்றார். விதைய வச்சுட்டு அந்த விதையை எடுக்காத. அப்படி எடுக்கிறவங்க எப்படிப்பட்ட உள்ளங்களா இருக்கிறாங்கன்னா, முள்ளுள்ள இடம். என்ன இடம்? மத்தேயு 13 இருக்கு பாருங்க. 13:22 எடுத்து வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும். அவன் என்ன செய்து, எனக்கு அதுக்கு காசு இல்ல, எனக்கு இதுக்கு காசு, உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். அவன்லாம் காசு பணத்தோட இருக்கானே, எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால், அது வசனத்தை என்ன உள்ள போட்ட வசனத்தை நெருக்கி போடுறான், எடுத்து போடுற மாதிரி. அவனும் பலனற்று போவான். அவன் பிரயோஜனம் இல்லாத மனிதனாய் மாறி விடுகிறான்.
ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதிங்கிறான், இயேசுவ மாதிரி பரிசுத்தங்க. மறுநாள் சொல்றான் எனக்கு பரிசுத்தமே இல்ல, நான் ரொம்ப மோசமானவன் தான். இது என்னன்னா முள்ளுள்ள இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உனக்குள்ள வசனம் விதைக்கப்பட்டாச்சா, அதையும் நினைச்சுக்கிட்டு அறுவடை வரப்போது, எழுப்புதல் வரப்போது, ஓ எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்து, இப்படியே இந்த வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டே வாழ்ந்துரு. என் தேவன் அதான் எதிர்பார்க்கிறாரு. ஐயா, சாதாரண ஒரு பலாக்கோட கொட்டையை பலாமரத்தை உருவாக்குமானா தேவனுடைய வார்த்தையின் விதை எப்படி உனக்குள்ள அற்புதம் செய்யாம இருக்கும்? நீ ஏன் தேவையில்லாம சிந்திச்சுக்கிட்டு இருக்க? இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 13:35. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். திங்கக்கிழமை யெகோவா ஈரேன்னு சொல்ற, செவ்வாய்க்கிழமை நான் என்ன செய்யணும், சாயா செய்யணும் கேக்கீங்க. நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? நல்ல மனுஷன் நல்லதை எடுத்து காட்டுகிறான். கெட்ட மனிதன் அப்ப என்னது, நீ விதைய போடுற, திரும்ப அதை வளர்ந்துட கூடாது, அப்படியே போட்ட விதைய நீ எடுக்கிற, திரும்ப விதைய போடுற, திரும்ப போட்ட விதைய நீ எடுக்கிற, அப்ப எப்படி உனக்குள்ள வளரும்? ஒரு விவசாயி அப்படி செய்வானா? உலகப்புறமான விவசாயி அப்படி செய்ய மாட்டான். ஆனா ஆவிக்குரிய விவசாயி அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நான் இயேசுவுக்காக வாழ்வேம்மா, மறுநாள் எனக்கு ஆவிக்குரிய லைனே வேண்டாயாங்கிறான். நல்ல மனிதன் தன் இதயத்தை நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் தன் இதயத்தில் என்ன செய்யறான், பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். நீ விதைச்சிட்டியா, நீ விதைச்சிட்டியா, அதையும் சிந்திச்சுக்கிட்டு அறுவடை 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 அறுவடை. நான் இப்ப அப்படிதான் சிந்திக்கிறேன். பெரிய பெரிய மேடைகள் இருக்கு, எல்லாரும் கோட்டு சூட்டோட உடன் ஊழியர்கள்லாம் சுத்தி அப்படிதான் இருக்காங்க, பெரிய ஸ்டேடியம் அப்படிதான். ஏன்னா விதைச்சாச்சு, அது கண்டிப்பா அறுவடைக்கு வரும். நான் சொல்லல, தேவனே ஓமையா சொல்லிட்டாரு. எப்பா நீ அதை நினைச்சுட்டே இருந்தா அது வளர்ந்துட்டு நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட அது உனக்கு தெரியாமலே உன்னை தூக்கிட்டு போய் உனக்கு அற்புதத்தை செஞ்சிடும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? உனக்குல அணுக்கால், முழங்கால், இடுப்பு, நீ ஸ்டெப் ஸ்டெப்பா மேல வந்துகிட்டு தான் இருக்க. அதனால சிந்தையை மாத்திராத. உனக்குள்ள வேலை வளர்ந்துகிட்டு தான் இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த வார்த்தையின்படியே இதயத்துல விதைச்சது அப்படியே சிந்தி. மாமிசத்தில் சிந்தை என்றால் என்னன்னு இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தெரியும். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 8. மாமிச சிந்தை மரணம், மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஒரு மனிதன் வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றானா வாழனா எப்படி தெரியும் தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு ஜீவன், ஆவியானவனை உயிர்ப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவன் சமாதானத்தை அணிச்சுட்டே இருப்பான். மாமிசத்தின் சிந்தனை என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைக்காங்கன்னா பொய், களவு, விபச்சாரம், கொலை, இது மட்டும்தான் மாமிச சிந்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். தேவனுடைய வார்த்தை விதைச்சிட்டு இல்ல, யெகோவா ஈரேன் விதைச்சிட்டு இல்ல, அதுக்கு நான் இனிமே என்ன செய்யணும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு நீ மாத்தி நினைக்கிறல்ல, அதுதான் மாமிச சிந்தை, அதுவும் மரணம் தான். அது எனக்கு ரொம்ப நாளா தெரியல. வெட்டிக்கு போறதோட சுயத்தை குறித்து பேசும்போது எனக்கு லைட்டா புரிஞ்சிச்சு. ஆனா இப்ப ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையினால கிறிஸ்துவால உனக்கு எல்லாமே வந்துட்டு, நீ அந்த வார்த்தைக்கு மிஞ்சி ஆப்போசிட்டா சிந்திச்சாலே ஆவியானவர் வேலை செய்ய மாட்டாரு. அது மரணம். தேவன் உனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நினைச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிரு. அதுதான் ஆவியின் சிந்தை. அதுக்குதான் ஜீவனும் சமாதானமும். நீ ஐயோ நெஞ்சு வலிக்கு, ஐயோ ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கு, ஐயோ இந்த 1 லட்சத்துக்கு செலவாயிருமா, ஐயோ எனக்கு வீடு கிடைக்குமா, இப்படி வார்த்தைக்கு மிஞ்சி சிந்திச்சுட்டு மரணம். அதுதான் மாமிசத்தின் சிந்தை.
தேவன் சொன்னாரு, எப்படி ஒரு நிலத்துல விதைய விதைச்சு அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வளருதோ, அது ஆப்போசிட்டா விதைக்காம பாத்தீங்களா, உள்ளுள்ள இடங்கள்ல ஆப்போசிட்டா விதைக்காம பாத்தீங்களா. நம்ம வாழ்வோமா, நம்ம வீடு வாங்குவோமா, நம்ம நல்லா இருப்போமா, கடன் அடைப்போமா, நம்மளால முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி வார்த்தைக்கு மிஞ்சி நெகட்டிவா திங்க் பண்றானா அது மாமிசத்து சிந்தை, அதுவும் உள்ள இருந்து வளருமா. என்னத்துக்கு ஒரு இதுல முன்னாடி பேசி இருக்கிறாரு, நீ கரெக்டா பேசும்போது விதை வளருது எப்படியோ, நீ பிசாசுடைய வார்த்தையை பேசும்போது அதுவும் உனக்குள்ள விதை வளர்ந்துட்டு தான் இருக்கும். அவன மாதிரி வளர விட்டுறாத. நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், எனக்கு வாழ பிடிக்கல, இப்படியே அந்த விதைய போட்ட அதுவும் வளரும். அப்ப மாமிசத்து சிந்தைன்னா எப்ப பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏகவா ஈரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்படி சொல்லிட்டு வாழ்றான்னா வளர்ந்துகிட்டே இருக்கான்னு அர்த்தம். என்ன செய்யும் தெரியலையே, என்ன செய்யும் தெரியலையே, இதுக்கு இப்படி இருக்கு, இதுக்கு இப்படி இருக்கு, நீங்க இப்படி பண்றீங்களே, இப்படி கொடுத்துட்டீங்களே, எப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி ஒருத்த மாமிசத்தை பண்றான்னா அவங்க விஷத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க நிலத்துல. விஷத்தை நிலத்துல போடுறதுனால அது கடைசியில விஷமான நிலமாயிரும். சில குடும்பங்கள் விஷமா இருக்கிற காரணம் தெரியுமா? சில சொல்லுவாங்க, இந்த பொட்ட பிள்ளைன்னா அப்பாவுக்கு பிடிக்கும், ஆம்பளை பையன்னா அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்காங்க. அது உண்மை என்ன தெரியுமா? அது கிடையாது. அது சின்னதிலே அந்த விஷத்தை ஊட்டிடுவாங்க. உங்க அப்பா அப்படி, உங்க அப்பா இப்படி, உங்க அப்பா இப்படிதான். அதே மாதிரி அப்பா காரன் சொல்லுவாங்க, உங்க அம்மா இப்படிதான், உங்க அம்மா கேரக்டர் இப்படிதான். இப்படி ஆரம்பத்திலேயே அந்த இன்ஜெக்ஷனை ஏத்திக்கிட்டே வருவாங்க. அது ஏத்த 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 அந்த பாய்சன் போயிட்டே இருக்கும். அது ஒரு விதை அவன் மைண்ட்ல ஏத்திடுவான். அப்படியா, ஐயா இப்படித்தான், ஐயா இப்படித்தான். விதையிலே ஐயா இப்படித்தான் அவன் மரமாகும்போது ஐயா இப்படித்தானே பார்ப்பான். அடுத்தது விதையிலே அம்மா இப்படித்தான் அப்படின்னா அவன் மரமாகும் போது அம்மா இப்படித்தான் அம்மா. இவங்க இங்க விஷத்தை ஏத்துவாங்க, அங்க விஷத்தை ஏத்துவாங்க, கடைசியில பார்த்தா எல்லாமே விஷமாயிரும். ஏன்னா மாமிசத்தின் சிந்தை என்னது? ஆவியின் சிந்தையோ, ஐயா அப்பா நல்லவரா இருந்தாலும் சரி, அம்மா நல்லவரா இருந்தாலும் சரி, பிள்ளை நல்லா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை என்ன குறித்து என்ன சொல்லுது? நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதி. கைதட்டும். கிறிஸ்துவுக்குள் தேவநீதி, கிறிஸ்துவுக்குள் தேவநீதி. ஏன் உனக்குள்ள விதைக்கப்பட்ட தவறான வார்த்தை, தவறான சிந்தை அது வளரும்ங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஆரம்பத்திலே கிள்ளிடுவ. அந்த பாய்சனை ஏத்த விட மாட்டேன். சிலர் வாழ்க்கையை கோட்டை விட்டுருவாங்க. ஆரம்பத்திலே எப்படிம்போ 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 நானே ராஜா நானே மந்திரி எப்படிம்பாங்க. ஆனா கடைசியில விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கடைசியில எல்லாம் பாலா போகும் பாத்தீங்களா, அப்ப முட்டி முட்டி ஆடுவாங்க. இயேசு சொன்ன ஓமையில கவனமாயிரு. நீ நிலத்துல சரியா விதைச்சாதான், நல்லதை விதைச்சாதான் கடைசியில நல்லது வரும். சிறு வயதிலேயே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை விதைச்சிருங்க. தப்பானதை விதைச்சு வளர்த்துட்டீங்க வச்சுக்கலாம், அது கடைசியில வசத்துல போய் தான் நிக்கும். ஏன்னா அது புடுங்க முடியாது. நீ விதையா இருக்கும்போது புடிங்கிடலாம், மரமா இருக்கும்போது புடுங்க முடியுமா? மரத்தை புடுங்க முடியுமா? அவன் கடைசியில கொலவெறியில தான் இருப்பான். நீதிமொழிகள் 23:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழிகள் 23:7, உன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீ மனசுக்குள்ள அதே நினைச்சு 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 இந்த ஆள் இப்படிதான், இந்த பொம்பளை இப்படிதான், இந்த ஆள் இப்படிதான், இப்படியே நீ நினைச்ச அது கடைசியில உனக்கு அப்படியே ஆயிரும். நம்ம கடைசியில ஒண்ணு இல்லாமலே போயிருவோம் நினைச்சா ஒண்ணு இல்லாமலே போயிருவேன். கடைசியில வியாதியில தான் சாகணும் நினைச்சா வியாதியில தான் சாகணும். ஐயா நீ இருதயத்துல நல்ல வார்த்தை விதைச்சிருக்கிறையா, நான் முதல் வயலின் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பேன், என் கர்த்தர் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார், நான் ஆபிரகாமா மாறி பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். அது நான் பேசுறேன்னா இப்ப நான் கரெக்டா இருக்கேன் நீங்க நினைக்காதீங்க. எனக்கே ஜனங்களை கலாத்தியர் 3:13 அறிக்கை விடுவேன்.
பூமி தாங்க என்ன பேராசை எனக்கு நிறைய உண்டு. பூமி தாங்க கூடாத அளவுக்கு பூமி தாங்க அப்படி சொல்லுவேன். திரும்ப ஆண்டவர்ட்ட கேட்பேன், அதெல்லாம் நடக்குமாப்பா? பேசாத, தவறான விதையை விதைச்சிடாத, அதை புடுங்கிரு ஆரம்பத்துல, அதை சிந்திச்சிடாத. உடனே ஆண்டவர் வந்து சத்தியத்தின் மூலமா எனக்கு கற்று தர்றதுனால அதுக்கு இடம் கொடுக்காம, ஏன்னா நமக்கு உதவியாளர் பரிசுத்த ஆவியானவர். கைத்தட்டும், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதகர், நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதகர். ஹல்லேலூயா. ஒருவருடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறார். எனக்கு எந்த அட்டாக்கும் வராதியா. நான் என்னுடைய சரீரம் தேவனுடைய சரீரம். அப்படியே சிந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிரு. நீ தவறாகவே வார்த்தை இதயத்துல அந்த விதையை விதைச்சு அதை திங்க் பண்ணிட்டு வளர விட்டுட்ட கஷ்டம். நீங்க நிறைய பேர் ஏன் மாற முடியல தெரியுமா? ரொம்ப காலம் இருதயத்துல தவறான விதையை விதைத்து அது கொஞ்சம் மரமாக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. மரமாக்குனா ரொம்ப வேரோட கொத்த வேண்டி இருக்கு. செடியா இருக்கும்போது புடுங்கிடலாம், விதையா இருக்கும்போது தோண்டி வெளியே எடுத்து போட்டுடலாம். ஆனா நல்ல விதையா இருந்தா எடுக்காத. அது விதைச்சது விதைச்சாதாவே இருக்கட்டும். அது நூறத்தனையா பலனை கொடு. கைத்தட்டும், நூறத்தனையான பலனை கொடு. கடைசி அந்த ஒரு வசனத்தை மட்டும் மார்க் 4:27. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. தெரியாத நேரங்கள்ல இப்போ நம்ம விதையை போட்டோம் வச்சுக்கிறோங்களா, நல்லா கவனி, கடைசியா முடிக்க போறோம். விதையை போட்டோம், எதுல போட்டிருக்கோம்? நிலத்துல போட்டிருக்கோம். ஆனா ஒரு மரம் வர்றதுக்கு, மரம் வந்து அது பழம் பறிக்கிறதுக்கு அந்த விதைக்கு தேவையானது எல்லாம் அந்த பூமி வாங்குது இல்ல. அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குல்ல, சத்துக்கள், தண்ணி சத்து, சூரிய சத்து, சூரியனுடைய ஒளி படணும். அதையெல்லாம் அந்த பூமி என்ன செய்யணும்? அந்த நிலம் அந்த விதைக்கு வளர வைப்பதற்கு அது இழுத்து கொள்ளுது இல்ல. நீங்க கையை பிடிச்சி சூரிய ஒளியை உள்ள கொண்டு விடுவீங்களா? உள்ள விட முடியுமா? அந்த பூமியானது என்ன செய்யுது? தானாகவே, நல்லா கவனிங்க, அதுக்கு அந்த விதை வளர்றதுக்கு தேவையான அந்த சுத்தி இருக்கிற சத்துக்கள் அவ்வளத்தையும் பூமி இழுத்து கொள்ளுது. அந்த விதைக்கு வளர்றதுக்கு என்ன தேவை? அது மரமாகணும், அது கனி ஆகணும், அதை கனியை பார்த்து 1000 பேர் லட்சக்கணக்கில் சாப்பிடணும். அப்படிங்கிறதுக்கு அந்த விதையானது அந்த பூமிக்கு அடியில விதை இருக்கனால அந்த பூமி தேவையான இழுத்து கொள்ளுது இல்ல. இழுத்து கொள்ளும் போது விதை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? வளருது இல்ல. அதே மாதிரிதான் நீ தேவனுடைய வார்த்தை இருதயத்துல விதைக்க வேண்டியதான் உன் வேலை. அதை வளர வைக்கிறதுக்கு இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது தேவையானதை என்ன எடுத்துக்கொள்ளு. அந்த பரிசுத்தம், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த வரங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவையான விதை வளருவதற்கு தேவையானதை பூமி இழுத்துக் கொள்வது போல எனக்குள்ளே விதைக்கப்பட்ட, சொல்லுங்க, எனக்குள்ளே விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனம் எழுப்புதலுக்கு தேவையான வல்லமை, அபிஷேகம், வெளிப்பாடு, ஞானம் எல்லாத்தையுமே உள்ள அந்த வார்த்தை நம்மளை கொண்டு வந்துருமா. அதெல்லாம் சொல்லு, தானாகவே அது முளைக்குமா. அப்பம் பார்த்தா மேடையில ஜொலிப்பான் பாத்தீங்களா, அப்பதான் தெரியும் எப்படி அந்த ஆள் இப்படி ஆனாரு. கைய வச்சா டம் டம்னு விழுறாங்க, கை வளருது, கால் வருது, சடலம் எந்திக்கி எப்படி வளருது. ஐயா, நீ விதைச்சுக்கிட்டு வெறுமே வெயிட்டிங் பண்ணி இல்ல, அது தேவையான எல்லாத்தையும் வல்லமை, வரங்கள், ஞானம், அறிவு, வெளிப்பாடு எல்லாத்தையும் இழுத்து மொத்தமா வச்சு ஒரேடி நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, அது ஒரு நாள் வெளிப்பட போகுது. கை தட்டும், ஒரு நாள் வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. இதுதான் விதையின் சத்தியம். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிட்டு? தவறானதை விதைச்சிடாத. உன் குடும்பம் ஆசிரிக்கப்படுறது உன் கையில தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் நியமத்தின்படி விதைய மாத்தி விதைக்காத. இன்னைக்கு விதைச்சு தவறா விதைச்சா அது உனக்கே வினையா மாறிடும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்னச்சுவா, நல்லதை விதை, நல்லதை அறுப்பான்.
ஊழியக்காரன், நீங்க செய்தியை கேட்கறீங்கன்னா அந்த செய்தியை வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்தே வளர்ந்துடாத. அது உனக்கு ஆபத்தை கொண்டு வந்துரும். அவர் என்ன டீச்சிங் கொடுக்கிறாரோ அதை கேட்டு நோட் பண்ணி நீ தனிப்பட்ட முறையில வீட்டுல போய் அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் போடுற, அந்த சத்தியத்தை தனிப்பட்ட முறையில நீ பயன்படுத்துறியா, அந்த விதையை வளர விடுறியா, அது உண்மை, அவர் பேசுறது உண்மை என்று நம்பினா நீ சபையில இருக்கும் போது இல்ல, தனிப்பட்ட முறையில அதை செஞ்சுக்கிட்டு இருப்ப, அதை உருவாக்கிட்டு இருப்ப. அவன் தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்பான், பெரிய காரியங்களை சாதிப்பான். அல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. விதை, தேவனுடைய வார்த்தை எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற மதிப்பு, ஒரு ஊழியக்காரர் பேசுறது, ஐயா அந்த ஊழியக்காரர் முக்கியம் இல்ல, அந்த ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் கொடுக்கிற அந்த சத்தியம், அதை நான் இன்னைக்கு நான் உள்வாங்குறேன். நான் எனக்கு பிடித்தமான பல தேவ மனிதர்கள் உண்டு. அவங்களுடைய சத்தியத்தை நான் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடா கருதுறேன். அது என்ன உருவாக்கி கொண்டுதான் இருக்கு. நான் நம்புறேன் அது நூறத்தனையாய் பலனை கொடுக்கும். அது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தயாராக்கும். எப்படி பூமி விதை வளர்வதற்கு தேவையான சூரிய ஒளியை, தண்ணீரை உள்வாங்குதோ, அதுபோல அந்த விதை தானாக வளரும், எனக்குள்ள அதிக பலனை கொடுக்கும். நான் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி இன்னைக்கு கேட்டு நாளைக்கே நடந்து ரெண்டு சின்ன பிள்ளைத்தனமா நான் இல்ல. அவர் பேசுற வார்த்தைக்கு நான் எஃபெக்ட் போட போறேன். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த போறேன். ஒரு அற்புதம் பெற்ற மனிதன் பக்கத்துல நின்ன உடனே அந்த அற்புதமா அவரை மாதிரி நான் மாறிடுவேன் இல்ல. ஐயா, அவர் கொடுக்கிற அந்த சத்தியத்தை அப்படியே கற்றுக்கொண்டு அதை நான் உள்வாங்கி அந்த விதையை நான் வளர விடணும். தேவனே, இந்த நாளில் இந்த சத்தியத்தை எனக்கு கற்று தந்தீங்கப்பா. நீங்க கட்டுக்கதையை சொல்லலப்பா, பைபிள்ல இருக்கிற விதையை குறித்து நீங்க பேசுனீங்கப்பா. இது விவசாயி குறித்து ஒரு கதை அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான வெளிப்பாடு. இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு நாள் நீ பெண்ணிகமை போல ஜொலிப்பாய். நீ பெண்ணிகமை போல ஜொலிப்பாய். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. உனக்கு பல சத்தியங்களை கற்றுத்தர காரணம் என்ன தெரியுமா? அதை நீ உள்வாங்கணும். அதுக்கு எஃபெக்ட் போடணும். நீ அதுக்கு காத்திருக்கணும். அதுல வளர விடணும். அது நெகட்டிவா திங்க் பண்ணிராத, நெகட்டிவா பேசிராத. அது முள்ளுள்ள இடம். பிசாசு சந்தேகத்தை, குழப்பத்தை, இச்சையை கொண்டு வருவான். விதைய உள்ள வச்சுட்டு எடுக்காத. வச்சதாகவே இருக்கட்டும். அதை வளர விடு. ஒரு நாள் நல்லதை பேசிட்டு மறுநாள் மாத்தி பேசாத. ஒரு நாள் நல்லதை சிந்திச்சுட்டு மறுநாள் மாத்தி சிந்திக்காத. அது மாமிசத்தின் சிந்தை, மரணம். ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய மாட்டார். ஆவியின் சிந்தையோ யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. கர்த்தர் பாத்துக்கிறாரு. அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறாரு. அவர் எனக்கு பரிசுத்தமா இருக்கிறாரு. அவர் எனக்கு நீதியா இருக்கிறாரு. ஓ glory to God. ஓ, இந்த சத்தியம் அநேகரை வாழ்க்கையை மாற்றும் என்று எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. அநேகரை மாத்த போது. சிலர் வெளிப்படையாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க சத்தியத்தை உள்வாங்க போறீங்க. ஏன்னா இந்த ஆண்டு அநேகரை கர்த்தர் ஊழியத்துல பிரகாசிக்க போகிறார், பயன்படுத்த போறார். எஃபெக்ட் போடுற மனிதர்களை, விளக்கரையும் செலுத்துற மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஐயா, 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறதுனால அல்ல, உன்னுடைய அந்தரங்கத்துல தேவனோட ரகசியத்தை பேசு. தேவனுடைய வார்த்தையை, பைபிளை தியானி, உட்கொள்ளு. ஓ glory. அந்த விதை தானா முளைச்சு நீ தூக்கத்துல கூட அந்த வசனம் வேலை செய்யுமா? ஏன்னா வார்த்தையில உயிர் இருக்கு, அந்த விதையில உயிர் இருக்கு. இந்த உலகமே விதைங்கிற கோப்புக்குள்ளதான் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல வாங்குற காய்கறியை தான் பார்க்கிறோம், ஆனா அது விதையில இருந்துதான் வந்திருக்கு. அதே போலதான் ஆவிக்குரிய சத்தியமும் விதையில ஆரம்பிச்சுதான் அறுவடையில போய் முடிய போகுது. அந்த விதை தேவனுடைய வார்த்தை.
அந்த விதை தேவனுடைய வார்த்தை, அந்த விதை தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஓ, அநேகரை உருவாக்க போகுது, அநேகரை ஓ பெரிய பெரிய ஊழியக்காரங்களா. நீ சாதாரண சிந்திக்காத, நீ பெரிய எஃபெக்டான வார்த்தையை போடுற, தேவர்கள் தேவர்கள் என்று போடுற. அப்படியே சிந்திச்சிரு. விதைச்சது விதைச்சபடியா இருக்கட்டும், அதை எடுத்துட்டு மாத்தாத, அப்படியே வளர விட்டுரு. கர்த்தர் உன்னையும் பயன்படுத்த போகிறார். அதனால அனுபவம் நிறைந்த தேவ மனிதர்களை புறக்கணிக்க கூட சொல்லல, அந்த மனிதர்களை கனம் பண்ணுங்க. ஆனா அந்த மனிதர்கள் கொடுக்கிற சத்தியத்தை உள்வாங்கணுங்கிறதா முக்கியம், உள்வாங்கணுங்கிறதா முக்கியம். அதுல நீ விழிப்பாயிரு, அதுல நீ விழிப்பாயிரு. நானும் பல எழுப்புதல் ஊழியர்களுடைய அனுபவங்களை, எனக்கு ஆவியானவர் சொல்ற ஊழியர்களை நான் ஃபாலோ பண்ணதான் செய்யறேன். ஆனா எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அனுபவங்களை நான் விட போறதல்ல. தேவனுடைய ராஜ்யம் விதையை போன்று உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓ, glory to God. கர்த்தருடைய கரம் அளவில்லாமல் மூடுமா இந்த ஆண்டு, அளவில்லாமல் கர்த்தருடைய கரம். ஓ, கிறிஸ்துவுக்குள் செய்கை 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 என்றே வளர விட்டு, சாத்தானுடைய வல்லமைக்கு மேலான வல்லமையில இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னே வளர விட்டு அந்த விதைய. ஒரு நாள் பாரு, எத்தனை ஆயிரம் சத்துருக்கள் அந்த வார்த்தைக்கு அலறி அடித்து ஓட போகுது. அது விதை தானாகவே வளருமா? அது தூக்கத்துல கூட அது வேலை செய்யுமா? அப்ப ஏன் அந்த வார்த்தைக்கு நீ எஃபெக்ட் போடக்கூடாது? அந்த விதையை அழிய விட்டுறாத, கட்பாறையில விதைச்சிடாத, முள்ளுள்ள இடங்களை விதைச்சிடாத, வழியருகே விதைச்சிடாத, நல்ல நிலத்துல இருதயத்துல விதை. மாத்தி பேசாத, மாத்தி சிந்திக்காத, மாத்தி சிந்திக்காத. ஒருடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறார். அது மரணம் என்று சொன்னா கிரேக்க வார்த்தையில தேவன் விலகி இருப்பது. ஆண்டவர் உனக்குள்ள உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க முடியாது. உன் முகத்துல பிரசனம் இல்லாமல் போய்விடும். வளர விடு. ஓ, நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே, வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. ஓ, இப்பொழுதே அதை அனுப்புன காரியமாய் வாய்க்கட்டும். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்கு அழைத்திருக்கீங்கப்பா. அதுக்காக அந்த விதை வளருது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்குள்ளே அந்த விதை வளர்வதாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வார்களாக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.